ஹாய் உறவுகளே, இன்றைக்கு நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். நான் முன்னுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு சொல்லி வைக்கல. நான் ஒன்றாவே செய்யும் போதே சொல்லி செய்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா அந்த அளவை குறித்து வைங்க. சட்டியை நல்லா சுட வச்சுட்டு அதுக்குள்ளே நான் நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமெண்டாலும் உங்களுக்கு எண்ணெயை விடுங்க. எண்ணெய் கொதிச்சு முடிய பெருஞ்சீரகம் எடுத்து அதுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து போடுறேன். பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு சின்ன அகப்பையால் கிளறி விடுங்க. கிளறி விட்டால் பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டுது. இதுக்குள்ளே நான் இப்போ உள்ளி ஒரு 7 பல் உள்ளி எடுத்து சின்ன நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த நான் கட் பண்ண உள்ளியாக்க போட்டுட்டு ஒருக்கா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் ஒரு 2 சின்ன துண்டு கருவாப்பட்டை எடுத்து வச்சுக்கணும். அந்த கருவாப்பட்டையை இந்த உள்ளிக்குள்ளே போடுறேன். ஒருக்கா கிளறி போட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒருக்கா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அது கொஞ்சம் இதாக இருக்கும். வெங்காயம் வதங்கணும் தானே. ஆனால் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கான நான் உப்பு போடையில்லை. அதுக்கு வெங்காயத்தையும் நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த நல்லா வதங்கி வந்த வெங்காயத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், நான் டொமேட்டோ கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் ஒருக்கா வதக்கி போட்டு டொமேட்டோ எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டாக. அந்த டொமேட்டோவை இந்த கறிக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு இந்த டொமேட்டோ கொஞ்சம் அவிக்கணும். கொஞ்சம் இந்த புளித்தன் வரங்கிறதுக்குன்னு அவிஞ்சிட்டு இப்போ இதை நல்லா என்ன செய்கிறேன், கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு அந்த உப்பு அதில் பிறழக்கூடிய மாதிரி கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான அளவு நான் மிளகாய்த்தூள் போடுறேன். நான் 1.5 கரண்டி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. மிளகாய்த்தூள் போட்டுட்டு இந்த மிளகாய்த்தூளோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போடுங்க. நான் சின்ன கரண்டியால் அரை ஸ்பூன் போடுறேன். அரை ஸ்பூனும் இல்லை, 1/4 ஸ்பூன் போட்டால் காணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுட்டு அந்த மஞ்சள் தூள் மற்ற அந்த போட்ட பைசஸ் எல்லாத்துக்குள்ளேயும் சேர்த்து சாமானுக்குள்ளே சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் 2 கிளாஸ் தண்ணி, என்னென்னா தூள் நல்லா அவியோணுமெண்டுக்காண்டி 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். 2 கிளாஸ் தண்ணி விட்டால் தூள் எல்லாம் அவிஞ்சு நீ வெக்கைக்கு தண்ணி பற்றி கொண்டு வர அளவாக வரும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒருக்கா குடிச்சு பாருங்க. உப்பு காணுமோன்னு குடிச்சு பாருங்க. நான் போட்ட அளவு ஓகே. உப்பு குடிச்சு பார்த்துட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் டின் பீஸ் எடுத்து ஒவ்வொன்றுக்கு தான் போடுறேன். நீங்கள் அப்படியே கவிட்டு கொட்டுனீங்களா அந்த மீனெல்லாம் உடைஞ்சி போடும். அதனாடி நான் ஒவ்வொன்றா போட்டு பாருங்க. ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா போட்டு கிளறாதீங்க. சும்மா நார்மலாக தண்ணி போட்டு ஒருக்கா சுற்று பாருங்க. ஒரு சுத்தொண்டு ஒருக்கா சுற்றி போட்டு விடுவோம். ஏன்னா போட்டு கிளறி விட்டோம்னு சொன்னால் அந்த மீனெல்லாம் உதிரியாக வந்துடும். பிறகு அந்த சட்டியில் கிடக்கிற கறி எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு போட்டுட்டு மூடி விடுங்க. ஏன்னா மூடி விட்டால் தான் தூள் மணக்காது. அதுக்காண்டி மூடி விட்டால் தூள் மணம் இருக்காது. மூடி போட துறந்துட்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் என்ன செய்கிறேன், இதுக்குள்ளே போட்டுட்டு மூடி விட்டால் நல்லா வாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு. போட்டுட்டு இப்போ கொஞ்சம் தலை துறந்துட்டு புளிகானாட்டா நான் சின்ன கொறுக்காய் புளி வச்சுக்கேன். என்னென்னா நான் ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன். அப்போ சின்ன கொறுக்காய் புளி போடுறேன். புளி விடையில் அதனாடி கொறுக்காய் புளி போடுறேன். போட்டுட்டு திருப்பி ஒருக்கா மூடி விடுங்க. மூடி விட்டுட்டு இந்த கறியை திருப்பி 2 மினிட்ஸால் துறந்துட்டீங்களான்னு சொன்னால் நல்லா கட்டியாயிடும். ஓரளவு கட்டியாக வந்துடும். தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஓரளவு கட்டியாக வந்துட்டுது. இப்போ நான் சிங்கில் விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி விட்டேன்னு சொன்னால் அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. அடுப்பை நிப்பாட்டி விட்டோன்னா அந்த ஹீட்லேயே நல்லா கட்டியாக வந்துடும். இது பாருங்க, கறி நல்லா கட்டியாக வந்துட்டுது. இதை நீங்கள் பானுக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டு. அதுமாரி நான் சோத்துக்கு சாப்பிட்றேன். நீங்கள் பானுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருங்க கறி எல்லாமே நான் சோத்துக்கு போட்டுட்டு சாப்பிட்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.